தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய கோரிக்கை, விவசாயிகளுக்கு இருக்கின்ற அத்துணை கடன்களையும் நீங்கள் இன்றைக்கே ரத்து செய்ய வேண்டும் என்பது கூட இல்லை. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொன்னீர்களோ அதனை மட்டும் நிறைவேற்றுங்கள் என்று தான் கேட்கிறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நேற்றுக்கு நான் வயலுக்கு போகும்போது என் பேரை ஏதோ ஒரு பிள்ளையார் வேணும் தான் கேட்டான். நான் சொன்னேன், வயல்லேருந்து வரும்போது நான் மண் எடுத்துகிட்டு வர்றேன், நம்மளே பிள்ளையார் வீட்டில் செஞ்சிடலான்டான்னு. ஆனால் சாயங்காலம் வரும்போது மண் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதான் நீ மண் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொன்னல, எடுத்துகிட்டு வரல, இல்லை பிள்ளையார் வைக்கும், இல்லைன்னா மண்ணை போய் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு ஒரு வரி எங்கள் வீட்டில் சொன்னாங்க, எங்கள் ஆசை காட்டி அவளை ஏங்க இது பண்ணுறீங்க, நீ இல்லைன்னா சொல்லியிருந்துருக்கலாம், நான் எடுத்துகிட்டு வரலான்னு பிள்ளைக்கு ஒரு ஆசை காட்டிட்டீங்க, ஆசை காட்டி ஏமாத்தாதீங்க. இப்போ அதை தான் சொல்கிறோம். இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு தாய்மை, தந்தையை போல தாயை போல இந்த அரசாங்கம் இந்த முடியாத இயலாத விவசாய பிள்ளைகளுக்கு என்ன உறுதி வழங்கியதோ அந்த வழங்கிய உறுதியை நிறைவேற்றுங்கள், எங்களை நம்ப வைத்து ஏமாற்றாதீர்கள்னு சொல்கிறோம். அவ்வளோதான், வேற எதுவுமே நம்ம பெருசாக ஒன்றும் கேட்கல. இப்போ விஜய் அவர்களுக்கு சமீபத்தில் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்தவன் இல்லை நான். ஆகவே அரசியல் விஷயத்துக்கு நம்ம போகலை. இன்னைக்கு காலையில் நடந்த இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எல்லா கட்சிக்காரங்களும் கூட கலந்துக்கிட்டாங்க. அதனால் எல்லாருமே இருந்தாங்க. நம்ம அரசியலுக்கெல்லாம் போகலை. இன்றைய சூழ்நிலையிலே அங்கே அனுபவமிக்க உறுப்பினர்கள் அந்த அரசாங்கத்திலே இல்லை. அதனால் அதிகாரிகள் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அதிகாரிகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? முதல்ல 50,000 வரையில் தள்ளுபடி பண்ணுங்க, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 5,000, சிறு குறு விவசாயிகளுக்கு 5,000, 50,000, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 5,000 தள்ளுபடி பண்ணுங்க. இது எந்த அடிப்படையிலே அவர்கள் அந்த ஆலோசனை கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அதற்கு பிறகு விவசாயிகள் எல்லோரும் கோரிக்கைப்படுகிறது, சிறு குறுங்கிறத விட்டுட்டாங்க. 75,000 வரையிலும் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அது முழுசும் தள்ளுபடி. அதுக்கு மேலே வாங்கியிருந்தா தள்ளுபடி இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா 35,000 தள்ளுபடி. என்ன இது? இப்படியெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி ஆலோசனை கொடுக்கிறார்கள்? அது இந்த ஆலோசனை எந்த அடிப்படையிலே வழங்குகிறீர்கள் என்று கேட்பதற்கு அரசாங்கத்திலே அனுபவமிக்க அதிகாரிகள் மந்திரிகள் இல்லை. அதுதான் பிரச்சனை. அதோட இதுக்கு எவ்வளவு செலவாகும் போட்டு பார்த்தோன்னா 4,942 கோடி ரூபாய் செலவாகுமா அரசாங்கத்திற்கு. இதனாலே எவ்வளவு செலவுன்னா 4,942 கோடி செலவாகும். 14.43 லட்சம் 14 லட்சம் பேர் இந்த ஸ்கீம்னால பயனடைகிறார்கள். 4,900 கோடி, 5,000 கோடி வச்சுங்க, 5,000 கோடி 6,000 கோடியை வச்சுங்க. 6,000 கோடி வைத்தா கூட இது நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு மொத்தமாக 12,000 கோடி வேணும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்றால் இது போல இன்னொரு 12,000 கோடி ரூபாய். ஆனால் அருகாமையில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் 38,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு வெறும் 12,000 கோடி இருந்தால் போதும். மின் வாரியத்திலே எவ்வளவு கடன் வைத்திருக்கிறார்கள்? போக்குவரத்து நடத்தக்கூடிய போக்குவரத்து இலாக்காவில் எவ்வளவு கடன் இருக்கிறது? இதையெல்லாம் சொல்லி இருக்கிறீர்கள். எங்கள் ஒவ்வொரு தலையிலும் எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தமிழகத்துக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 10 லட்சம் கோடி கடன்ல இந்த 12,000 கோடி விவசாய கடன்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான்னு தெரியல. ஆக வழிநடத்தக்கூடிய அதிகாரிகள் தவறான முறையிலே அவர்களை வழிநடத்துகிறார்கள். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை நன்றாக சிந்தித்து இந்த விவசாயிகளுடைய கோரிக்கையிலே இருக்கிற நியாயங்களை உணர்ந்து அதற்கு அவர் அறிவித்தபடி தள்ளுபடி வழங்குவார். அடுத்து இங்கே அண்ணா சொல்லும்போது சொன்னாங்க, மானியமே யாரும் கேட்கல. நான் 1978-79 கும்பகோணம் கடை வீதியில் வார வண்டி மாட்டு வண்டியில் அப்படியே மூட்டையாக சாவி நெல் பதறாயிடுச்சு. அதாவது அப்போ கோ 40 ராஜராஜன் ஒரு வெரைட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது முதல் வருஷத்துல பரிட்சாத்த முறையில் நம்ம ஊரில் ஒரு வயலில், பக்கத்து ஊரில் ஒரு வயலில் போட்டு பார்த்தாங்க, நல்ல விளைச்சல் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணோம், அடுத்த வருஷம் எல்லாரும் நட்டோம்.
ஒரு நெல்மணி கூட வரல, வந்தது எல்லாம் பதறாயிடுச்சு. விஞ்ஞானிகளுக்கு என்ன காரணம்னு தெரியல. அதை எல்லாத்தையும் ஏற்றிட்டு கும்பகோணம் நகரத்துக்கு போனோம். கிராமத்தில் எல்லாம் வந்து 10,000 பேர் அப்படியே வண்டியில் ஓட்டு போய் அப்படியே கூட்டணும். ராசராசனை போட்டோம், நாசமாக போனோம். இதான் கோஷம், அன்னைக்கு போட்ட கோஷம். எனக்கு 78 போட்ட கோஷம் இன்னைக்கு எனக்கு 50 வருஷம் கிடைக்கும், இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ராசராசனை போட்டோம், நாசமாக போனோம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. ராஜராஜன் ஒரு அருமையான ஒரு மாமன்னருடைய பேரை வச்சாங்க. அந்த நெல் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் பார்த்துட்டு இருக்கிறோம். விவசாயிகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்குமே தவிர நமக்கு வந்து ஒரு பெரிய விடிவு என்ன காரணம்னா நம்ம வளர்ந்தது அப்படி. எங்க சித்தப்பா சொல்லுவாரு, பூம்பு மாட்டுக்காரன், கம்பளத்தான், கை சோசியம் பார்க்கிறவன், கிளி சோசியம் பார்க்கிறவன், குடுகுடுப்பக்காரன், இப்படி உதவாத ஊழலை சுத்தி தெரிஞ்சுட்டு இருக்கிறானே, இத்தனை பேருக்கு சோறு போடுறவன் நம்ம தான் விவசாயி தான் சொல்லுவார். ஏன்னா இவங்கெல்லாம் உழைப்புள்ளவர்கள் அல்ல, உழைப்பை கொடுப்பவர்கள் அல்ல, அவர்கள் உழைப்பு எதையும் உருவாக்குறவங்க இல்லை. அவங்க வந்து சர்வீஸ் நம்மளை திருப்திப்படுத்தி சோசியம் சொல்லிட்டு போறவங்க. எல்லாருக்கும் நம்ம தான் உழைப்பு போடுறோம். ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா? நான் ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் வளர்ச்சி அதிகாரியாக இருந்தேன். எத்தனையோ போராட்டங்களை நடத்தியிருக்கிறேன், எத்தனையோ முறை வேலை நிறுத்தம் செய்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம விவசாயிகள் ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்ண முடியுமா? முடியாது. என்ன சொன்னாங்க, பால் பால் பால்னாங்க. ஒன்றும் நடக்காது. நீங்க பால் பால் கால்னு கத்தலாம், ஆனா விவசாயி ஒரு நாள் அதை நிறுத்த மாட்டோம். என்ன அடையாளத்துக்கு வேணா இங்க 2 லிட்டர் கொட்டுனா ஆள் 2 லிட்டர் கொண்டு கொட்டி போராட்டம் நடத்துவோம், அவ்வளவு அடையாளத்துக்கு தான். ஆனா அடுத்தவன் பசிக்கல, அவன் என்ன பண்ணுவான்? அங்க எத்தனை பண்ண நம்மளால சொல்லுவாங்க, இதுக்கு சென்னைக்கு அனுப்பாத, பால் அனுப்பக்கூடாதுன்னு சொன்னா பாரு. எத்தனை பிள்ளைங்க இருக்கு பாவம், அதெல்லாம் சோறு தீங்கல, குழந்தை பிள்ளை வயிற்றுல அடிக்கிற பால் எடுத்துக்குவாங்க. குழந்தைங்களோட வயிற்றுல அடிக்கலாமா அப்படின்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், சோறு போட்டு பழகிட்டோம். அதனால நம்ம வந்து நம்முடைய சோறு போடுறதை நிறுத்தி ஒரு போராட்டம் நடத்த விவசாயிக்கு தெரியாது, முடியாது. அவ்வளவுதான். நம்ம அதிகபட்சம் என்ன கேட்க முடியும்னா, கேட்கலாம், ஐயா பாருங்க எங்க நிலைமையை பாருங்க, இந்த பக்கத்து மாநிலத்தில் 100 நாள் வேலை தெரியும், எப்படிலாம் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. நான் 5 வருஷமா தாங்க விவசாயம் பண்றேன். அதாவது 1972 58 பிறந்தேன். கிட்டத்தட்ட 65 12 வயசு விவசாயத்துக்கு வந்தோம். 22 வயசு வரையும் விவசாயம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் துறைக்கு வந்தேன். இங்கே டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக 60 வயசுல ரிட்டையர் ஆனால் இப்போ 8 வருஷம் ஆச்சு நான் ரிட்டையர் ஆகி. நான் 5 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கணக்கு அச்சுப்புள்ளி அடையாமல் ஒரு நாளும் என்ன இங்கிருந்து நான் பெரம்பலூர்லேருந்து அம்மாபாளையத்துக்கு போகிற காரில் போடுற பெட்ரோல் உட்பட எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ செலவாயிருக்குன்னு கணக்கு எழுதி வச்சிருக்கேன். எனக்கு வந்த நஷ்டம் முழுக்கவும் ஆள் சம்பளத்தில் தான் வந்துச்சு. நான் முதல்ல விவசாயம் பண்ண ஆரம்பித்த அன்னைக்கு 150 ரூபா ஒரு பொம்பளைக்கு சம்பளம். இன்னைக்கு 350 ரூபா. ஒரு ஆம்பளைக்கு 400 ரூபா சம்பளம் கொடுத்துருந்தேன். நான் 350 ரூபா சம்பளம் கொடுத்தோம். இன்னைக்கு 700 ரூபா வந்துச்சு. அப்படியே 2 மடங்கு ஆயிடுச்சு. சரி, அரிசி அந்த விலை வித்துச்சா 2 மடங்கு ஆச்சா? இல்லை. சோளம் 2 மடங்கு ஆச்சா? இல்லை. வெங்காயம் 2 மடங்கு ஆச்சா? இல்லை. ஆக விவசாயம், அது இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சேன் நான். அது இயற்கை விவசாயம் பண்ணுறதுல இன்னும் பெரிய மோசடி என்னன்னா, நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி ஒரு களைக்கொல்லி தெளிச்சுட்டு போனால் வேலை முடிஞ்சு போச்சுன்னு தான். இயற்கை விவசாயம் பண்ணணும், களைக்கொல்லி தெளிக்க கூடாது, களை வெட்டணும்னு சொல்லி களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. களை வெட்டுறதுக்கு 5000 ரூபா செலவு, களைக்கொல்லி அடிக்க 500 ரூபா செலவு. இப்படி 5000 ரூபா செலவு பண்ணி என்ன ஆச்சுன்னாக்கா நஷ்டம் வந்தது. நான் சொன்னேன், ஐயா நஷ்டம் ஐயா, நான் வந்து என்னுடைய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் நம்பர் மருதராசரை மட்டும் தான் ஷேர் பண்ணிக்குவேன். ஐயா மரவள்ளியில் 1.5 லட்ச ரூபா நஷ்டங்க. போன வருஷம் 1.5 லட்ச ரூபா நஷ்டம். இந்த வருஷம் கொஞ்சம் விலை ஏறிச்சுங்க, அதனால் 50,000 தான் நஷ்டம். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா நஷ்டம் வந்த இடத்துல 50,000 தான் நஷ்டம் வந்திருக்குது, பரவாயில்லன்னு சொல்லி ஏதோ எல்ஐசிக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் பென்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நஷ்டத்தை அதிலிருந்து அந்த பென்ஷன்லேருந்து கொடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வருமானம் வரலன்னு வச்சுங்க, விவசாயம் பண்ணுற இயற்கை விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாருங்க, இயற்கை அங்காடின்னு ஒன்று வச்சாரு, அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு பாருங்க. விவசாய சம்பளம் கொடுக்கறதுக்கு போகிறது அவர் அந்த மொத்தம் இயற்கைன்னு போனாலே இயற்கையாக மனுஷன் கஷ்டப்படணும் போல இருக்கு. அவன் இயற்கை எய்துகிற வரையிலே கஷ்டப்படணுங்கிற மாதிரி நிலைமை இருக்கு. அரசாங்கம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க, இயற்கை விவசாயம் பண்ணுங்கிறாங்க. ஆனால் இயற்கையாக விளைந்த இந்த வெங்காயத்துக்கு ஒரு விலை கிடையாது. இயற்கையாக விளைந்த சோளத்துக்கோ இயற்கையாக விளைந்த நெல்லுக்கோ தனியாக ஒரு கொள்முதல் ரேட்டு கிடையாது. டிஎன்சிசி போனால் எல்லாம் ஒன்று தான்.
அவங்க கொண்டு வந்தது ஒன்று தான். அவன் யூரியா போட்டு காம்ப்ளெக்ஸை போட்டு கொண்டு வந்த நிலைமை இது ஒன்று தான். நான் வந்து பஞ்சகாவியா கொடுத்து மீனம் கொடுத்து இயற்கையாக விளைவிச்சு வந்ததுக்கும் அதே நிலைமை தான். இப்படி விவசாயிகளுடைய நிலைமையை வந்து அரசாங்கம் புரிஞ்சுக்கல. அதாவது விவசாயிகள்கிட்ட இருந்தே விவசாய மந்திரிகள் அந்த காலத்திலே புரிஞ்சுக்கலன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் இப்போ வந்தவங்க. அதனால இவர்கள்ட்ட நம்ம பெரிய கோரிக்கை எல்லாம் வைக்கல. ஐயா நீ சொன்னதை மட்டும் செஞ்சு கொடு, நீ சொன்னதை மட்டும் செஞ்சு கொடு, அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இயற்கை விவசாயத்துக்கு தனி கொள்முதல் ஒரு இது ஏற்பாடு பண்ணணும். அப்படி தனி கொள்முதல் பண்ணீங்கன்னா நீங்கள் இயற்கையில் நெஞ்சில்லாத உணவுன்னு சொல்கிறீங்க. காலையில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க, நல்ல திட்டம். மதிய உணவு திட்டம், நல்ல திட்டம். அந்த திட்டத்துக்கு தனியாக கொள்முதல் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு தானே கொடுக்குறீங்க, குழந்தை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது தானே. அது நஞ்சில்லாத உணவாக இருக்கலாம்ல. அது இந்த இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சத்தை தனியாக கொள்முதல் பண்ணி அதை நேராக அனுப்பிச்சு அது பள்ளி கல்வித்துறையிலேருந்து அவங்க மூலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். செய்தால் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வரையில் நாம் இன்னைக்கு வச்சிருக்கிற கோரிக்கை ரொம்ப சின்ன கோரிக்கை. இந்த அரசாங்கத்தால் ஏற்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உள்ள கோரிக்கை இல்லை. 6000 கோடி செலவுங்கிற இடத்துல இன்னொரு 6000 கோடி சேர்த்து செலவு பண்ண போறீங்க. இதன் மூலமாக விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நீங்கள் பெற போகிறீர்கள். இதை செய்வதன் மூலமா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு விவசாயிகள் சொன்னதை செஞ்சாரியா, அதனால கேட்கிறான். சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொல்றதெல்லாம் சொன்ன ஒரு வேளை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நீங்க உங்களை சொல்லாத செய்ய சொல்லல, சொன்னதை மட்டும் தான் செய்ய சொல்றோம். அப்படி சொன்னதை மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்க செய்தீர்கள் என்கிற அளவில் எங்களுக்கு மன திருப்தி இருக்கும். அது இல்லை சொன்னார்னா செய்வார் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் உங்கள் ஆட்சிக்கும் ஒரு பலமாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தலில் எல்லாம் இருக்கு. மக்களுக்கு சொன்னதை செய்கிறவர்றா இருந்தாலும் செஞ்சுருக்காரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இல்லை சொல்லுவார் அப்படிதான் அப்படி பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு இது வந்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா அண்ணா பற்றின யூரியா பற்றின விலை சொன்னாங்க. எனக்கு விலை தெரியல. நான் யூரியா வாங்கி 4 வருஷம் ஆச்சு. அதனால் யூரியா பதிலாக விலை தெரியல. நான் யூரியாவுக்கு பதிலாக மீனம் தான் பயன்படுத்துகிறேன். நான் முதல்ல இங்கே கொண்டு வந்து நான் மீன் சாப்பிட மாட்டேன். நாங்கள் சுத்தம் செய்வோம். ஆனாலும் இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பித்த பிறகு அதையெல்லாம் மூக்கை பிடிச்சிக்கிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாமே அந்த அமிலமாக உருவாக்கி கொண்டு வயலுக்கு தெளிக்கிறோம். இப்போ அதை தெளிக்கிறது நான் முதல்ல கொண்டு வந்து வைக்கும் போது நிறைய இங்கே வேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன நமக்கே கிராக்கி இங்கே மீன் வெட்டுற இடத்துலையே நமக்கு முன்னால் 10 வாலி இருக்குது. அந்த விவசாயிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. அதனால் அதுக்கு நல்ல டிமாண்ட் வந்துச்சு. அது மாதிரி இயற்கை விவசாயத்தில் நாம் வந்து இயற்கை விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நீங்கள் இன்றைக்கே மாறிடுங்க, அது மாதிரி என்ன மாதிரி நஷ்டப்படுங்கன்னு சொல்லலை. நான் மாறுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு 1/2 ஏக்கர் நம்ம வீட்டுக்கு போட்டு பார்ப்போம். 1/2 ஏக்கர் நிலத்தில் நம்ம வீட்டுக்கு செய்யலாம்ல. ஒரு 2 லிட்டரு கோமியம், ஒரு 2 கிலோ சாணம், ஒரு கோழி முட்டை உணச்சி ஊற்றுங்க. அப்படியே தண்ணியை கலக்கி கொடுங்க. ஒரு 10 நாள் வச்சுருங்க. அதில் வர்ற ஒரு மாதிரி வாசம் அப்படியே மடாயில் திறந்து கொடுங்க. அது மட்டும் போகும். நம்ம நிலத்துக்கு நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட ஆரம்பிப்போம். நம்ம ஊருக்கு அப்புறம் சொல்லுவோம். முதல்ல நம்ம நல்லா சோறு தும்போம். அப்போ நம்ம இது பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம சொந்தக்காரங்களுக்கு 10 பேர் கொடுப்போம். இப்படி இயற்கை விவசாயங்கிறது ஒரே நாளில் ஆரம்பிக்கிறது இல்லை. இயற்கை விவசாயங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ண வேண்டிய விஷயம். அப்படி டெவலப் பண்ணுறப்ப என்னென்னா உரம் வாங்குகிற செலவு குறைவு. உரம் அவரே வந்து வேறு வழி இல்லை. நீங்கள் தானாகவே எல்லாரும் இந்த பக்கம் வந்தாகணுங்கிற நிலைமை வந்தாச்சு. இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளுக்கு போர் நீடிச்சதுன்னு வச்சுங்க. இவன் ஒப்பந்தம் ஒரு 2 பேரும் நம்ப முடியாது. ஈரானி நம்ப முடியாது, அமெரிக்காவை நம்ப முடியாது. 2 பேரும் திருட்டு போயிடுவோம். அதனால் இவனும் உள்ளுக்குள்ளே ஏதோ இந்த கையில் மறைச்சி வச்சுக்கிட்டா இந்த கையை கொடுக்குறான். அவனும் அதே போல் அந்த ஒரு கை தானே கொடுத்துக்கிறான். 2 பேரும் 2 கையும் கொடுக்கல. அதனால் இன்னொரு கையில் ஏதோ வச்சுருக்கான். அதனால் இவனுக்கு மறுபடியும் அந்த இது வந்துச்சுன்னா மறுபடியும் எல்லா விலை உயரும், எல்லா விலையும் உயரும். ஏங்க ஆட்டோவுக்கு விலை ஏற்றிட்டாங்க, டீசல் விலை ஏறி போச்சுங்க. அதனால் என்னாச்சுன்னா ஆள் அழைச்சிட்டு போகிறோம் பாருங்கள் வயலுக்கு, அந்த ஆட்டோவுக்கு விலை ஏறி போச்சு. கூலி ஆள் அழைச்சிட்டு தானே ஆட்டோவில் தானே அழைச்சிட்டு போய் ஆகணும். கடையில் போய் வடை வாங்க போகணுமா, வடை கொடுத்தாலும் வேலைக்கு வருவான். அதானே இப்படி இருக்குப்பா. நீ வடை டீ கொடுக்கலன்னா வேலைக்கு வர மாட்டான். வடை டீ கொடுக்கணும். வடை டீ கொடுக்குறோமா அன்னைக்கு 5 ரூபாய்க்கு வடை கொடுத்தான். இப்போ எனக்கு கேஸே கிடைக்கல சார், இப்போ 7 ரூபா ஆக்கிட்டேன் சார், 2 ரூபா ஏறி போச்சு. ஆனால் வெங்காயம் 10 ரூபா 2 இறங்கி போச்சு. பட்டையை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க மேலே. என்னடான்னு கேட்டாங்க. நான் வெங்காயம் போடுறதை விட்டுட்டேன். சோளம் அதுலேயும் பாருங்க, நம்ம சோளம் போட்டால் எப்படி போடுவோம் தெரியுங்களா? இந்த வருஷம் விலை வித்துருச்சு.
ரூபாய்க்கு போயிடுச்சியா, 2,300 வரலையும் போச்சு. போட எல்லாரும் சோளம் விடாத, அவங்களோட எவ்வளவு நிலம் இருக்கோ அவ்வளோதையும் வளைச்சு சோளத்தை போட்டோம். முடிஞ்சு போச்சா? வளைச்சு சோளத்தை போட்டு என்னாச்சு, சோளம் வந்துச்சு 1,500 ரூபா. அதே மாதிரி தான் வரவள்ளி போன வருஷம் 700 வந்துச்சு. 700 வந்துச்சா, 400 போச்சு, 700 நல்லா வைக்குது. எல்லாரும் வரவள்ளியை போடு. இருக்கிற 4 ஏக்கர் இருந்தா 2 ஏக்கர்ல இதை போட்டு 2 ஏக்கர்ல அதை போடுவோமே. ஏதோ ஒண்ணுல போச்சுன்னா ஒண்ணுல வரும்ல. அந்த மாதிரி எண்ணமே நம்மகிட்ட இல்லை. நம்ம என்ன பண்றோம், நம்மளும் எதில் விலை இருக்கு, எதில் விளைபொருள்கள் அதிகமாக வந்துச்சுன்னா அதோட விற்பனை விலை குறைஞ்சு போடுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லாரும் அதையே போட்டா அப்புறம் என்ன வரும்? இப்போ நீங்க அதோட இப்போ சொல்லியிருக்காங்க மத்திய அரசு தேர்தல் வந்தபோது நமது அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள், அதுவும் தஞ்சாவூரிலே போய் விவசாய துண்டை போட்டுக்கொண்டு நான் அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் விவசாயி மகனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார். அதோடு மட்டுமல்ல, வாயால் வடை சுட மாட்டேன் என்றும் சொன்னார். இன்னைக்கு சுட்டு இருக்கிறது என்ன வடை என்று நான் உங்களை கேட்கிறேன். இன்றைக்கிறது சுட்டு இருக்கிறது என்று என்ன வடை என்று கேட்கிறேன். எங்கள் மீது ஓரவஞ்சமும் செய்யக்கூடாது, பாரவஞ்சமும் செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த சாப்பாடு விலை காலையில் எழுந்திரிச்சு நீ காப்பி குடிக்கிறையே, அவன் விவசாயி உற்பத்தி பண்ணியது. அந்த காப்பி அங்கே தேயிலையை சுத்தம் பண்ணி அதை அரைச்சி கொடுக்கிறானே ஒரு விவசாயி செஞ்சது. பிஸ்கட் தயாரிக்கிறதுக்கு என்ன மூலப்பொருள் வேணுமோ எல்லாம் விவசாயியிடமிருந்து போனது. ஆகையினால் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த சாப்பாட்டை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். சோறு உண்டவனுக்கு ஏன் சோதனை? இந்த மானங்காக்கின்ற சட்டையை உற்பத்தி பண்ணுகின்றவன் இந்த பருத்தி விவசாயி. அனைத்தையுமே செய்யக்கூடியவை எங்களுக்கு ஏன் ஒன் சோதனை? நாங்கள் ஏற்கனவே சிவாஜி கணேசன் பாடியதை போல சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் எதுக்கடா அந்த வாழ்க்கைன்னு பாடிட்டு இருக்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட சோதனையை கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக மாவட்ட விவசாயி குறைத்திருக்கும் கூட்டத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இந்த முன்னாடி ஒரு அம்மா கலெக்டர் அம்மா இருந்தாங்க, சாந்தா கலெக்டர், அது புண்ணியமே இல்லாதவங்க. அந்த அம்மாவுக்கு எனக்கு ஏகப்பட்ட மோட்டிவேஷன். என்னை போனவனே பார்ப்பாங்க, உட்கார்ந்து இருக்கிறானா அந்த குள்ள பையா அப்படின்னு. 2016 வரலாறு காணாத வறட்சி. இன்சூரன்ஸ் கட்டினதுக்கு பலமே இல்லை. எவ்வளவு சராசரி இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டின் மழை அளவு 850 மில்லிமீட்டர் பேஞ்சிருக்க, 430 மில்லிமீட்டர், 400 மில்லிமீட்டர் பெய்யல. அங்கங்க போஸ்டர் ஓட்டும் எழுதி ஓட்டுனா மழை பெய்யல, தண்ணியை சிக்கனமா யூஸ் பண்ணுன்னு. அந்த நேரத்தில் கேட்டேன், சீனி சக்கரை சித்தாப்பா, செவுத்துல எழுதி நக்காப்பா, 2016 இன்சூரன்ஸ் என்னப்பா சொல்லப்பா, அதிகாரி பூரா சிரிச்சுட்டா அந்த அம்மா மூஞ்சி போகுது. அதுபோல நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தம்பி கிருஷ்ணசாமிக்கு தெரியும் நான் பேசுறேன். மாசம் பேசிக்கிட்டு அலட்டிட்டு தான் இருக்கிறேன், இன்னையும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆகையினால நமக்கு இப்ப உரத்துக்கு 700 ரூபாய் ஏற்றிருக்காங்க, 800 ரூபாய் ஏற்றிருக்காங்க ஒரு மூட்டைக்கு. யாருக்காவது தெரியுமா? 1400 ரூபாய் 20 13 காம்ப்ளெக்ஸ் இன்னைக்கு 2200 ரூபாய் ஒரு மூட்டை. சோளம் போன வருஷம் 2400 450 கூட போட்டோம். இன்னைக்கு 1700 ரூபாய் 800 ரூபாய் போட்டுட்டு மூட்டைக்கு 700 ரூபாய். எதுக்கு? எல்லாத்துக்கும் போதுமான இடம் இல்லை, வயசானவர்களாக இருக்காங்க, அள்ளிப்பட்டத்துக்கு முடியல. அந்த பொருளை என்ன செய்யறது? போட்டுட்டோம். இன்னைக்கு சோளம் விற்கிது, நம்ம போட்டனுக்கு விளைக்கல. ஆகையினால் ரொம்பவும் துயரத்திலும் சிந்தனையிலும் இருக்கின்ற அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு விஜய் அவர்கள் மரியாதையாக எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். நீங்க தானே சொன்ன அடுத்த பிறவின்னு பிறந்தா விவசாயி வீட்டு பிள்ளையா பிறக்கணும்னு. நீ பிறக்க வேணாம். நீங்க சொன்ன வாக்குறுதிப்படி 5 ஏக்கர் உள்ளவர்களுக்கு முழு கடனையும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களுக்கு 50% கண்டுபிடியும் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு விஜய் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே நம்மெல்லாம் என்ன செய்வது, கடன் தள்ளுபடி முதல்ல அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா இந்த மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அலுவல தக்காளி 2 கிலோ 10 ரூபாக்கா, அலுவல தக்காளி 2 கிலோ 10 ரூபாக்கா, கொஞ்சம் ஓட்டம் விழுந்தது 5 ரூபாக்கா, நல்ல தக்காளி 60 ரூபாக்கா. எங்களை விவசாய போய் தக்காளியோடய சேர்த்து விட்டியா? என்னைக்கு இந்த பூமி பிறந்த காலத்திலிருந்து
இந்த பண அடிப்படையில் தள்ளுபடி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஃபர்ஸ்ட் 96ல் கலைஞர் செஞ்சாங்க, அப்புறம் அம்மா செஞ்சாங்க, மறுபடியும் எடப்பாடியார் செஞ்சாங்க. இப்படி ஒருத்தர் 5 ஏக்கர் லிமிடெட் வச்சு செஞ்சாங்க, சில பேர் எல்லாம் செஞ்சாங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கின்ற காலத்தில் நீங்க பண அடிப்படையில் செய்வது, எந்த அதிகாரி உங்களுக்கு தவறுதலான தகவலை கொடுத்து, எந்த அதிகாரியோ நீர் நிதிநிலை அதிகாரியோ இல்லை உழவன் மேலாண்மை அதிகாரியோ இல்லை வேற அதிகாரியுடைய அவங்களுடைய தகவலை தவறான முறையில் அதை கொடுத்து எங்களை நாசம் செய்வது எந்த வகையிலே நியாயம்? விஜய் அண்ணா, உங்களை எல்லாம் நாங்கள் நினைத்து ஒரு சின்ன உதாரண கதையை சொல்றேன். ஒரு பசுமாடு முதுகுல பிச்சுக்குதுன்னு சொல்லி ஒரு மரத்துல போய் உரசிச்சான். அது லேசா காயம் உண்டாட்டுதான். காயம் உண்டவுடனே என்ன செஞ்சுதான், பக்கத்துல இருந்த மரத்தை உள்ள காக்கா அந்த புண்ணை பிடிச்சி கொத்தி தின்னுதான். அப்ப அந்த மாடு சொல்லிச்சான் அந்த காக்கா கிட்ட, நான் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு பால் உற்பத்தி பண்றேன், நெய், மோர், பால், நெய், அது இதுன்னு 7 பொருள் உற்பத்தி பண்றேன், என்னை எதுக்கு நீ கொத்துறன்னு கேட்டுதான் அந்த காக்கா கிட்ட கேட்டுதான் அந்த மாடு. அந்த காக்கா சொல்லிச்சான், நீ செத்தா என்ன, இருந்தா என்ன, நாசமா போனா என்ன, பசியா வரணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. எப்படி தள்ளுபடி? ஒரு தடவை இப்படி, ஒரு தடவை 75,000 ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டு இருப்பதனால் நமக்கு அந்த மாடு மாரி எங்களை ஏமாத்தாதீங்க. ஆகையினால அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இப்போ உர விலை ஏறி போச்சு, ஏற்கனவே மூட்டைக்கு இவ்வளவு போயிட்டுது, ஏற்கனவே நலி விட்டு போய் கிடக்கிறோம். ஏற்கனவே ஒரு ஏக்கருக்கு நீங்க கணக்கு பண்ணி உக்காந்து சட்டியிலேருந்து, பல்லுலேருந்து, உழவுலேருந்து, காம்ப்ளெக்ஸ்லேருந்து, இங்க தம்பி சொன்னார் லாடிஸ் விலை எவ்வளவு, கிராஸ் விலை எவ்வளவு, ஒரு மருந்து விலையும் 10 மடங்கு ஏறி போச்சு. எல்லா விலையும் ஏறி போச்சு. நம்ம விவசாய பொருள் மட்டும் ஏறவே இல்லை. அன்னைக்கு இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆகையினால நமது கோரிக்கை மூலியமாக அவர் வெகு சீக்கிரமாக ஒரு நல்ல தீர்வை கண்டு விவசாய மகனாக பிறக்காவிட்டாலும் எங்களுக்கு தள்ளுபடி செய்து அந்த உயிரோட்டமான காரியத்தை செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன்.